சுகத்தை விட சிறந்த துவா உலகத்தில் எதுவும் இல்லை. பெருமானார் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு சுகத்தை ஆரோக்கியத்தை கொடு என்று கேட்கிற துவாதான் துவாவிலேயே சிறந்த துவா. நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் உன்னிடத்திலே இன்றைக்கு ஒரு வில்லங்கமான கேள்வி கேட்கிறேன், நீ கோபிக்க கூடாது. அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி கேள்வி கேட்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். என்ன மூசா கேட்க போகிறார்? யா அல்லாஹ் உனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற கேள்வி இருந்து அதனால் என்னை தண்டித்து விடாதே. அப்படி என்ன கேட்க போகிறாய் மூசா? யா அல்லாஹ் உனக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிற கேள்வி, உன் உள்ளத்தை அறிந்தவன் நான் கேள் மூசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்டாங்க, யா அல்லாஹ் ஒரே ஒரு நாள் நீ நானாக நான் நிக்காக இருந்தார், ஒரே ஒரு நாள் நான் ரப்பாக இருந்து நீ மூசாவாக இருந்தார், என்னிடத்தில் என்ன கேட்பாய்? அல்லாஹ் சொல்லுவான், அப்படி இருந்தால் உன்னிடத்தில் நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்பான் ரப்பல் ஆலமீன். வாக்களில் சிறந்தது ஆரோக்கியம், இதை கேட்க வேண்டும் என்கிறார்கள். அஃதலுல் ஸுஹூர் புறவரம் சிறந்தது, புறவரத்தில் சிறந்தது ரிக்ருல் மௌத் மரணத்தை நினைத்து வாழ்வது பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தும் பேசுகிறார்கள், நேரங்கள் எல்லாம் சிறந்தது, நேரத்தில் சிறந்தது தௌஃபுல் லைலில் ஆகிர் சஹரினுடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரம் நேரத்தில் சிறந்தது என்கிறார்கள். அஃதலு ஸதகா தான தர்மம் சிறந்தது, தானத்தில் சிறந்த தானம் கண் தானம் என்கிறார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தானத்தில் சிறந்த தானம் அன்து அல்லிமர் ரஜுல் ரஜுலா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கல்வியை கொடுக்கிற தானம் இருக்கிறது, இதுதான் தானத்திலேயே சிறந்தது என்கிறார்கள். அஃதலுல் இயாதா நோய் விசாரிப்பது சிறந்தது, நோய் விசாரிப்பதில் சிறந்தது சுர்அத்துல் கியாம என்கள் மரி, நோயாளியை பார்த்து உடன் விசாரித்து விட்டு திரும்ப வேண்டும். அஃதலுல் இபாதா வணக்க வழிபாடுகள் சிறந்தது, அதிலேயே மிக சிறந்தது திலாவத்துல் குர்ஆன் குர்ஆனை ஓதுவது என்று சொல்லிவிட்டு பூமான் இறுதியாக சொல்லுகிறார்கள், அஃதலுல் ஃபலாஇல் சிறப்புகளுக்கெல்லாம் சிறப்பை சேர்ப்பது என்ன தெரியுமா? சில்மன் கதஅக உன்னை வெட்டி வாழ்பவர்களோடு ஒட்டி வாழ வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த ஊர்வாசிகள் பள்ளிகளை துவக்கி விட்டோம், ஆனால் எத்தனை வெற்றிய குடும்பத்தை ஒட்டி இருக்கோம்? ஒட்டுவதற்கு ஒரே சாதனம் பள்ளிதான். வெட்டிய குடும்பங்கள் ஒட்டினார் உலகத்தில் ஒருவரும் நம்மை அசைக்க முடியாது. சில்மன் கதஅக வஅஃபு அம்மன் வலக், உனக்கு அநீதி அளித்தவர்களை நீ மன்னித்து விடு. வஹ்சின் இலா மன் அஸா இலைக், உனக்கு தீங்களித்தவருக்கு நீ உபகாரம் செய்யார்கள். இந்த பண்பாடுகளை மட்டும் மனதிலே நிறுத்தி வாழ்க்கையில் கொண்டு வந்தால் இந்த பள்ளியினுடைய நிர்மாணத்திற்கு சரியான பொருத்தமாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹு தாவா அல்ஹம்துலில்லாஹ். கேமரா வந்துருச்சா பாத்தீங்க, வாங்கினீங்க கரெக்டா? இந்த அல்லாஹ்வுடைய இல்லத்தினுடைய சிறப்பு விழா நிகழ்ச்சி முடிவடையக்கூடிய தருவாயில் இருக்கின்றது. இறுதியாக இந்த குத்துபா பள்ளிவாசனுடைய நிர்வாக தலைவர் ஹாஜி ஜனாப் ஏ முஹம்மது முஹையீன் அவர்களை நன்றி உரை செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இந்த ஹுத்பா பள்ளிவாசல் கட்டுமான பணிக்கு பெரிதும் உதவி புரிந்த பண உதவி, பொருள் உதவி, நகைகள் மற்றும் சிமெண்ட், இன்னும் வெயில் சொல்ல முடியாத நிறைய பொருள்கள் தந்துள்ளவர்களுக்கும் முதலில் இந்த ஹுத்பா பள்ளிவாசல் நிர்மாண கமிட்டி, நிர்வாக கமிட்டியின் சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஏழ்மையான பொருளுதவிகளுடைய துபாய் இஸ்லாமிய நலசங்கம், இஸ்லாமிய பேரவை, சவுதி இஸ்லாமிய நலசங்கம், குவைத் முத்துப்பேட்டை இஸ்லாமிய சங்கம், சிங்கப்பூர், மலேசியா மற்றும் பல இடங்களில் உள்ள நமது ஊர் நண்பர்களும் வெளியூர் நண்பர்களும், குறிப்பாக பரங்கிப்பேட்டையை சேர்ந்த ஜலீல் அண்ணன் அவர்களுக்கும் வெளியூர் நண்பர்களுக்கும் நிதி வழங்கிய எல்லோருக்கும், மலர் குழுவினருக்கும் மிக சிரமப்பட்டு தயாரித்திருக்கிறார்கள். அவர்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்.
அவர்களுக்கு தெரியும். இரவு உணவு வழங்கியவர்கள், பகல் உணவு வழங்க இருக்கும் கொய்யா குடும்பத்தார்கள். பொருள் வழங்கியவர்கள் தண்ணீர், டீ, காபி, இன்னும் பல குளிர்பானங்கள், தேவையான தார்பாய் வசதிகள், பாய் மற்றும் இதர பொருள்கள் வழங்கியவர்கள். நமது அனைத்து முகல்லாவை சார்ந்த நிர்வாகிகள். சிறிது பொருளாதார பற்றாக்குறை வந்து நாம் கூட்டம் போட்டபோது எல்லோருமே அதன் செலவை பகிர்ந்து கொள்ளலாம், ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறிய ஆர்வத்தோடு நமது இளைஞர்களும் வாலிபர்களும் இதனை ஒரு பெரிய வைபவமாக நடத்தி காட்டிவிடுவோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நமது வாலிபர்களுக்கும் இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்றிய முகமது யூசுப் ரசாதி ஹசரத் அவர்களுக்கும் முகமது அபுதாஹிர் ஃபாசில் பாக்கவி அவர்களுக்கும் தலைமையேற்று நடத்தி தந்த அனைவர்களுக்கும், இன்னும் சில பெயர்கள் விடுபட்டிருக்கலாம், அவர்களையும் அதை இணைத்துக் கொள்ளுங்கள். ஜும்மாவுடைய நேரம் இருக்கும்போதுதான் இதனோடு முடித்துக் கொள்ள எண்ணுகிறோம். இந்த கட்டுமான நேரத்திலே நான் நின்ற இடத்திலே பலரிடத்திலே சத்தம் போட்டிருக்கலாம், திட்டி இருக்கலாம், பேசியிருக்கலாம். நீங்கள் அல்லாஹ்வின் பொறுத்தால் உங்களிடத்திலே எந்த நிபந்தனையுமற்ற மன்னிப்பு கேட்டுக் கொள்வதோடு இந்த மனோராவை முழுமையாக கட்டிக் கொடுத்த எம்ஏ யாக்கூப் கானா அவர்களுக்கு மேலும் மேலும் பெரும் தொண்டுகளும் பல எதிர்பார்ப்புகளும் இந்த ஊரில் இருந்தாலும் மேலும் செய்து தரக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரி விடுபட்டவர்கள் வருந்த வேண்டாம். எல்லோரிடத்திலும் நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் சைட்ல வேலை பார்க்கும்போது நிறைய பேர் நான் பேசியிருப்பேன், திட்டிருப்பேன். அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த இறை இல்லத்திலே கேட்கப்படும் அத்தனை துஆக்களையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஈரளவுக்கும் வெற்றி அளிக்கும் விதமாக ஆட்சி தந்தத்திலுள்ளாக. ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறுதியாக துஆ ஓதி முடிப்பதற்கு குத்துபா பள்ளி பேஷிமாம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அத்துடன் KM முகமது யூசுப் ரஷாதி அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை அளிக்குமாறு எம்ஏ யாக்கூப் கானா அவர்களை கேட்டுக் கொள்கிறேன். அடுத்து எம் முகமது அபுதாஹிர் ஃபாசில் பாக்கவி அவர்களுக்கு நமது MP அவர்களை இந்த நினைவு பரிசை வழங்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இதோடு இந்த விழா நிறைவடைகிறது. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அனைவரும் ஜுமாவில் அமைதியோடு கலந்து கொள்ளுமாறு உங்களை எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொழுகை முடிந்தவுடன் சகோதரர்கள் அனைவரும் அதே இடத்தில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு உணவு உங்களுக்கு வழங்கப்படும், உணவு பொட்டலங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அதை வாங்காது நீங்கள் எங்கேயும் எழுந்திருக்க வேண்டாம். எழுந்திருந்தால் ஒரு சில குழப்பங்கள் உண்டாகிவிடும். அதே இடத்தில் அமர்ந்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியில் துஆ ஓதி விழாவை முடிப்பார். மீண்டும் இதை கூறும்படி நிர்வாகத்தார் கேட்டுக் கொள்கிறார்கள். தொழுகை முடிந்தவுடன் யாருமே எழுந்திருக்காமல் அதே இடத்தில் அமர வேண்டும். உங்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்படும். அமைத்துக் கொண்டு போவார்கள் மூமின்கள்.
அதையும் நபியுடைய வழிமுறை பிரகாரம், நம்முடைய விருப்ப பிரகாரம் அல்ல. எடுத்துவிட்டு படைத்த ரப்பு, நான் சொன்னதை போன்று இந்த உடல் உறுப்புகளை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு, மழையை புரிய வைக்கக்கூடிய ரப்பு, பூமியிலிருந்து மனிதனுக்கு தேவையான பொருள்களை வெளியாக்கக்கூடிய ரப்பு, மனித வாழ்வுக்காக காற்றை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அவன் இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்வில் அமைத்துக் கொடுத்த அந்த ரப்பு எப்படி விரும்புகிறானோ களிமா சொன்னவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதில் முதல் விஷயம் என்ன? இறையச்சம், இறை பயம், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் பயன்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம், தக்வாவை பற்றி தெளிவாக குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லப்பட்டது. இந்த ஃபத்வா உரையிலும் கூட ஒரு பகுதி ஊசிக்கும் தக்வல்லாஹ் என்றுதான் தொடங்குவார் அவர். ஹம்து ஸலவாத்துக்கு பிறகு தக்வாவை பற்றி தொடங்க வேண்டும், இறையச்சம் உள்ளவராக வாழ வேண்டும். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், இறையச்சம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். உமரும் இல்முள்ளவர்கள் தான், அறிவுள்ளவர்கள் தான். உபய் இப்னு கஅபும் அறிவுள்ளவர்கள் தான். அறிவாளிகளை சந்திக்கிறது வந்து ஆகிரத்துடைய வெற்றிக்குரிய விஷயங்களை அடிக்கடி பரிமாற வேண்டும். உலக விஷயங்களை தான் பரிமாறுகிற பழக்கமாக என்று இறை சமுதாயத்தில் இருக்கு. ஆகிரத்துடைய விஷயம் என்ன என்று பரிமாறக்கூடிய தன்மையை யாருக்கெல்லாம் அறிந்திருக்கிறதோ, யாருக்கெல்லாம் மூளை இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அவர்கள் மறுமையுடைய விஷயங்களை பரிமாறிக்கொண்டே இருக்க வேண்டும். உமர் அவர்கள் கேட்கிறார், உமருடைய சிறப்பு என்ன? 25 ஆயிரத்துக்கு மேல் அவருடைய விருப்பத்திற்கு இறைவனை இறக்கி வைத்தான். அப்படிப்பட்ட உமர் உபய் இப்னு கஅப் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், இறையச்சம் என்றால் என்ன உபய் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது உபய் இப்னு கஅப் சுருக்கமாக சொல்கிறார், உமர், நீ ஒரு சிறிய பாதையில் நடந்து செல்வாயா, நடந்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். நடந்திருக்கிறாயா? ஆம், நடந்திருக்கிறேன். எப்படி நடப்பாய் என்று கேட்டார்கள் உபய் இப்னு கஅப் உமரை அவர்களை பார்த்து. உமர் சொன்னார்கள், சிறிய பாதை, ஒத்தடி பாதை என்று நம்முடைய பாக்கியரை சொல்வோமே, அந்த பாதையில் நடக்கின்ற பொழுது மெதுவாக நடப்பேன். என்னுடைய உடல் பலம் இருக்கிறது, எனக்கு எல்லா பலம் இருக்கிறது என்ற எனக்கு அறிவு இருக்கிற அடிப்படையில் நடக்க மாட்டேன். குனிந்து கொண்டு மெதுவாக நடப்பேன். அத்துடனே என்னுடைய ஆடைகள் அங்கும் இங்கும் ஏதாவது காற்றிலே பறந்து அங்கே சிக்கி இருக்கக்கூடிய முள்களிலே அது சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆடைகளை சுருட்டிக் கொண்டு நடப்பேன் உமர் அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் உபய் இப்னு கஅப் அவர்கள் சொன்னார்கள், தக்வா, இதான் இறையச்சம்.